வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கண்ணபேசின் வணக்கங்கள். நான் கேசி ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்கணும்னா டிஎன்பிஎஸ்சி குரூப்-I 2021 வினாத்தாள் ஒரு அலசல் சொல்ல போகிறோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப்-II இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்க போகிறோம். சரி, ஸோ நீங்கள் வந்து குரூப்-4ல் ஒரு 25 வயசில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குரூப்-2வில் இருக்க ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு குறைந்தபட்சம் 15 வருஷம் ஆகும். ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ குரூப்-4ல் நீங்கள் ஒரு ஜேஏஓ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா 2016 அப்புறம் 2018 2019 குரூப்-4லாம் வந்து இவ்வளவு பேர் உள்ளே போயிருக்காங்க. எல்லாம் இளைஞர்கள் தான் உள்ளே போயிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ரிட்டையர் ஆனால் தான் வந்து உங்களுக்கே வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தடுத்து அவங்க மேலே ப்ரொமோஷன் வாங்கினா தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். சரிங்களா? 8 வயசில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அசிஸ்டண்ட் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 4 வருஷம் 4.5 வருஷம் 5 வருஷம் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கு 7 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் ஆயிடும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போவே நல்லா படிச்சிங்க அப்படின்னா குரூப்-2 போஸ்ட் வாங்கினா உங்கள் வாழ்க்கையில் 15 வருஷத்தை நீங்கள் முன்னாடி தாண்டி போக முடியும். சரிங்களா? ஸோ அதனாலுமே பார்த்தீங்கன்னா குரூப்-4ல் இருக்கவங்களும் சரி படிச்சிடும் சரி குரூப்-2க்கு படிங்க. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 6000 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேபி 50% குறைக்கிறத சொல்லியிருந்தாங்க. கோவிட்-19ஆல் மேபி 3000 இருக்கலாம். இப்படி இருந்தால் நாங்கள் நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட்டு தான் இல்லைங்களா? ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா குரூப்-1 ஆன்சர் கீ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. குரூப்-1 எழுதி முடித்ததும் நிறைய பேர் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் விடைகள் பார்த்ததுக்கப்புறம் நான் நிறைய பேரை கேட்டேன். என்ன அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னா ஒரு 100 கொஷின் 105 கொஷின் 110 கொஷின் அது மேலே வந்து யாராலையுமே வந்து தாண்ட முடியல. ஸோ இந்த கொஷின் பாருங்களேன். கருப்பு பணம் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யவும். இந்த வகையான இருப்பு உடைமைகளின் உற்பத்தி பற்றி அரசுக்கு தகவல் கொடுக்கவில்லை. ஆமாம், கரெக்டு. 1983-84 ஆண்டில் கருப்பு பணத்தின் மதிப்பானது உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் 95%. ஸோ பி வராதுன்னு எல்லாருக்குமே தெரியும். வரி ஏமாற்று புகலிடம் என்பவை பொதுவாக பெரிய நாடுகளாக இருக்கும். மேலும் அந்த நாடுகள் குடியேற என்னும் வெளிநாட்டவர் மீது அதிக வரி சுமையை திணிக்கும். ஸோ எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஏ அண்ட் பி இருக்குல்லையா, அந்த ஆப்ஷனை போட்டு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பி போட மாட்டீங்க, ஏ அண்ட் சி போட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் பிஎன்சி எனி போட வாய்ப்பு இருக்குது. இதில் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து நம்ம இந்த குரூப்-1 கொஷின்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன மிஸ்டேக்ஸ் தான். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பாருங்களேன். கோவிட்-19 பெருந்தொற்றால் உலக அளவில் நீர் சந்தைகள் சந்தித்து வரும் விற்பனை தொடர்பான தீவிர அழுத்தம் எதுக்கு அப்படின்னா அமெரிக்க இந்திய டாலர் ரூபாய் விற்கும் வாங்கும் பரிமாற்றத்தை செயல்படுத்த காரணமாக அமைந்தது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிவு. வளர்ந்து வரும் சந்தைகளின் நாணய மதிப்பு மேல் நோக்கிய அழுத்தத்தை சந்திப்பது. ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரே ஒரு ஆன்சர் வச்சுலாம் உங்களால் வந்து விடைகளை கொடுக்க முடியாது. குரூப்-1 கொஷின் பேப்பர் அப்படி தான் இருக்குது. சரிங்களா? இது வந்து ஈஸியான கொஷின் தான். காக்கா கலைகள் அணையும். இது ரிப்பீட்டட் கொஷின். தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் அல்லாதது குடும்ப கட்டுப்பாட்டு முறையை உறுதி செய்வது. சரிங்களா? அதாவது தொட்டில் குழந்தை திட்டம் நோக்கம் என்னென்னா இப்போ பெண் சிசு கொலையை ஒழிக்கிறது, குழந்தை பாலன வீதத்தை அதிகரிக்கிறது, பெண் குழந்தைகளின் கல்வி அறிவை அதிகரிப்பது. ஸோ அப்போ குடும்ப கட்டுப்பாடு முறையை உறுதி செய்வது. ஸோ இது வராதுன்னு சொல்கிறாங்க. அது கரெக்டான விஷயந்தான். அதாவது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒத்தப்படாண்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து அப்போல்லாம் வந்து குடை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க, டர்பன் அணியக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல சில கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் சின்ன மிஸ்டேக்ஸால் வந்து பார்த்திங்கன்னா எப்படினாலும் மாறிடும். சரிங்களா? ஸோ கட்டாப் வந்து நம்ம ஈவினிங் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். அதேமாதிரி வந்து மேக்ஸிமே அப்படி தான் டைம் எடுத்தது எல்லாருக்கும் போடுறதுக்கு. ஆனால் குரூப்-2 ப்ரிலிமினரி இப்படி இருக்காது. சரிங்களா? குரூப்-2 ப்ரிலிமினரி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணால் படிக்கக்கூடாது. குரூப்-2 கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதாவது வந்து எடுத்த மாதிரி 5ஆண்டு இடத்துலேருந்து ஒரு கொஷின் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி படிப்போம் இல்லையா? நான் சொல்கிறேன். அடுத்து 1 கொஷின் கம்பல்சரி வீடியோ போடுறோம். அந்தந்த டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். இப்போ பாருங்கள், குரூப்-1 தனி வட்டியே 5 கணக்கு 6 கணக்கு எடுத்தாங்க. ஆனால் குரூப்-2வில் அப்படி ப்ரிலிமினரியில் அப்படி வர வாய்ப்புகள் கம்மி தான். ஒவ்வொரு கேள்வியிலேருந்தும் பகடை கணக்கெல்லாம் வரும். சரிங்களா? குரூப்-2 ப்ரிலிமினரி புக்கிலேருந்து தான் முற்றிலும் வரும். 90% புக்கில் தான் வரும். இதில் எப்படி நிறைய வெளியே போனாங்களோ கொஷின்ஸ் எல்லாம் குரூப்-1க்கு, இது குரூப்-1ன்றதால கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து யாரும் வந்து ரொம்பலாம் இது பண்ணிக்க வேணாம். நிறைய பேர் அது படிச்சுட்டு போய் எழுதுனவங்க கொஞ்சம் வெக்ஸ் ஆகிருக்க வாய்ப்புகள் இருக்குது. என்னங்க ஒன்றும் கொஷின்லாம் வரலீங்களே அப்படின்னு. ஸோ நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் எழுதணும்னா நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய கொஷின்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா?
அடுத்த குரூப் 2 ப்ரிலிமினரிக்கு பிளான் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் ஒரு அரசு அதிகாரி ஆகணும், 15 வருஷம் முன்னாடி போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா குரூப் 4ல் இல்லாமல் குரூப் 2ல் ஜெயிச்சிங்க அப்படின்னா 15 வருஷம் நீங்கள் முன்னாடி போயிடலாம். உங்கள் வாழ்க்கையில் 15 வருஷம் உங்களுக்கு பெனிஃபிட். ரிட்டையர் ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் குரூப் 1 கேடரில் ரிட்டையர் ஆகலாம் சரிங்களா. அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் குரூப் 2 ப்ரொமோஷன் போக 15 வருஷம் குறைஞ்சபட்சம் 13 வருஷம் ஆகிடும். படிங்க, நல்லா மார்க் எடுக்கணும் சரிங்களா. ஸோ கொஷின் பேப்பரை வந்து நிச்சயமாக கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். குரூப் 1ல் இருந்த அளவுக்கு குரூப் 2 ப்ரிலிமினரி இருக்காது சரிங்களா. அதேமாரி வந்து கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸு சரிங்களா. குரூப் 2 ப்ரிலிமினரியில் கவலைப்படாதீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிங்க. கரண்ட் அஃபேர்ஸுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுங்க, கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா. லேர்ன் ஃப்ரம் த பெஸ்ட் எடுக்கேட்டர்ஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி அக்ராஸ் இந்தியா. குரூப் 1 மெயின்ஸுக்கு இவங்க நல்லா இப்போ கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிக்காங்க. ஒரு எம்என்சி கம்பெனி ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா நிறைய விஷயங்கள் பக்காவாக பண்ணி தருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய பேர் கெட்டு போகக்கூடாது இல்லையா. அதேமாரி வந்து நீங்கள் அன்லாக் பண்ணணும்னு நினச்சின்னா காமராஜர் கூப்பன் கூட யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ லைவ் கிளாஸ் நிறையா இருக்குது. லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட் சீரியஸ், மார்க் டெஸ்ட், லைவ் குவிசஸ், அன்லிமிட்டட் ரெக்கார்டர் செஷன் சரிங்களா. டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட்டு, 150 டேஸ் ஸ்டடி பிளானு, எவ்ரிடே 20 கொஷின்ஸ் இன் 20 மினிட்ஸ் 8 மணிக்கு. மண்டே ஹிஸ்ட்ரி, டியூஸ்டே ஜியாகிரஃபி, வெனஸ்டே பாலிட்டி, தர்ஸ்டே எக்கனாமிக்ஸ், ஃப்ரைடே ஜென்ரல் சயின்ஸ், சாட்டர்டே யூனிட் 8-9, சண்டே ஆப்டிடியூட். அது வந்து ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா இந்த ஆப் இருக்கும். ஸோ எம்என்சின்றதால ஃப்ரீ கண்டென்ட் வந்து அதுக்கு மாதிரி நல்லா கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரீ கண்டென்ட் பிடித்தால் மட்டுமே நீங்கள் வந்து பே பண்ணி படிக்கலாம். மந்த்லி 300 தாங்க வரும். ஸோ ஒரு நீங்கள் கண்டிப்பாக அரசு வேலை வாங்க 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிரும். அது நீங்கள் ப்ராப்பராக வேலைக்கு போயிட்டே படித்தாலும் வீட்டிலேருந்து படித்தாலும் ஸோ இந்த ஆப் நல்லா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிலபஸ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் கோர்சஸ் சரிங்களா. இலக்கு 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் கோர்ஸ் ஆன் குரூப் 2 ப்ரிலிமினரி பேட்ச் 6 சரிங்களா. திவ்யா சயின்ஸ், நித்யா பாலிட்டி, மகசின் எக்கனாமி, மணிகண்டன் ஜியாகிரஃபி, ஞானவேல் ஆப்டிடியூட், ஆனந்த செல்வம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், மகாதேவன் கரண்ட் ஈவெண்ட்டு, பிரபாகரன் யூனிட் 9, மரியா ஜேக்கப் யூனிட் 8, ராஜா கலியமுதன் ஐஎன்எம் சரிங்களா. இந்த குரூப் 1 மெயின்ஸுக்கு நிறைய இடத்துல போனீங்கன்னா ஃபீஸ் அதிகமாக இருக்கும். இவங்க கம்மியாக தான் ஃபீஸ் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீ நிறைய இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். அவைலபிள் ஒன்லி ஆன் Unacademy ப்ளஸ், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். கண்டிப்பாக லிங்க் நம்ம கொடுத்துருப்போம், யூஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 1 மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் சரிங்களா. அது வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த 2 இயர்ஸ் பிளானை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு 300 நம்பர் தான் வரும். நம்ம கூப்பன் கோடு மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். காமராஜர் இந்த கோடை யூஸ் பண்ணால் உங்களுக்கு நிறையா 10% டிஸ்கவுண்ட் இருக்குது சரிங்களா. மாரி வந்து ஃப்ரீயை கூட அன்லாக் பண்ண யூஸ் பண்ணுங்கள். இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. லேப் அசிஸ்டன்ட் டெஸ்ட் பேட்ச் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. 6th-லேருந்து 10th வரைக்கும் சரிங்களா. 101 லெசன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் இந்த பிளாங்க் டெஸ்ட்டு 410 ரூபா ஃபீஸு, பல்க் கொஷின் 510 ரூபா சரிங்களா.